தயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 5/8/2026 புதன்கிழமை. இன்றும் வழமை போல் பல உள்நாட்டு சர்வதேச முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு செய்திகள். கனமழை தொடர்கிறது. பல மாவட்டங்களில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டது. நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பல சாலைகள் பாதிப்பு. பயணிகளுக்கு அவதான அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகள் தீவிரம். பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட வாரியாக விசேட அறிவிப்புகள். தென்கடற்பகுதியில் மிதக்கும் 15 கொள்கலன்கள். கடற்றொழிலாளர்கள் அவதானம். உலகின் பல நாடுகளில் கடுமையான வானிலை, வெப்ப அலை, கனமழை மற்றும் புயல் தாக்கம். உலக பொருளாதாரத்தில் தொடரும் மாற்றங்கள். எரிபொருள் மற்றும் தங்க விலைகளில் கவனம். மத்திய கிழக்கில் பதற்றம் தொடர்கிறது. அமைதிக்காக சர்வதேச நாடுகள் அழைப்பு. சர்வதேச கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டிகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இனி உள்நாட்டு விரிவான செய்திகளை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய மலைநாடு, சப்ரகமுவ, மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. தொடர்ச்சியான மழையால் ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் நிரம்பியுள்ளன. சில ஆறுகளில் நீர்மட்டம் ஆபத்தான அளவை எட்டியுள்ளதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல கிராமங்களில் வீடுகளுக்குள் வெள்ளம் நீர் புகுந்துள்ளதால் குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிலர் பாடசாலைகள் மற்றும் பொது கட்டிடங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மலைப்பகுதிகளில் நிலம் நீரை அதிகமாக உறிஞ்சியதால் மண் சரிவு அபாயமும் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சரிவு பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நிலத்தில் விரிசல்கள் தோன்றுதல், மரங்கள் சாய்ந்து காணப்படுதல் அல்லது திடீரென புதிய நீரூற்றுக்கள் உருவாகுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், வெள்ள நீர் ஓடும் சாலைகளை கடக்க முயற்சிக்க கூடாது என்றும், சிறிய ஆறுகள் மற்றும் பாலங்கள் அருகில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும், வீடுகளில் மின்சாரம் தாக்கும் அபாயம் இருந்தால், வெள்ளம் நீர் வீட்டுக்குள் புகுந்தால் மின்சாரத்தை உடனடியாக நிறுத்துவது மிகவும் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் இன்று 5/8/2026 காலை 7 மணி அளவில் திறக்கப்பட்டது. நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி வினாடிக்கு 130 கன அடி நீர் மகாவலி கங்கையில் திறந்து விடப்பட்டுள்ளதாக கொத்மலை நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உலப்பனை, கெலிவோயா, கம்பளை, பேராதனை மற்றும் கட்டுகஸ்தோட்ட ஆகிய பிரதேசங்களில் மகாவலி கங்கையின் இருபுறமும் உள்ள தாழ்வு நிலப்பகுதியில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பல சாலைகள் பாதிப்பு. பயணிகளுக்கு அவதான அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல முக்கிய சாலைகள் வெள்ள நீர், மண் சரிவு, பாறை சரிவு மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்ததால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மத்திய மலைநாட்டு பகுதிகளில் சில சாலைகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் மின்கம்பங்களும் சாலைகளின் மீது விழுந்ததால் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சாலை அபிவிருத்தி அதிகார சபை, காவல்துறை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் இணைந்து சாலைகளை மீள திறக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணிகள் தீவிரம். பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணிகள். கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம், முப்படையினர் மற்றும் பல தன்பார்ந்த அமைப்புகள் இணைந்து நிவாரண பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். வெள்ளத்தால் சிக்கிய குடும்பங்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அங்கு சமைத்த உணவு, குடிநீர், மருந்துகள், ஆடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இராணுவம் மற்றும் கடற்படையினர் படகுகள் மூலம் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்கின்றனர். அவசர மருத்துவ உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. சமீபத்திய தகவலின்படி 1000 கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாடசாலை நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ரீதியாக விசேட அறிவிப்புகள். கனமழை மற்றும் மண்சரிவு அபாயம் காரணமாக சில மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாதிப்பு அதிகமாக உள்ள பகுதிகளில் சில பாடசாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. நிலைமை சீராகும் வரை மாவட்ட கல்வி அதிகாரிகள் மற்றும் மாகாண கல்வி அமைச்சுகள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். பெற்றோர்கள் சமூக ஊடகங்களில் பரவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பாமல் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டும் பின்பற்றுமாறு கல்வி அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். தென்கடற்பகுதியில் மிதக்கும் 15 கொள்கலன்கள் கடற்றொழிலாளர்களுக்கு அவதான அறிவிப்பு. தென்கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருக்கும் 15 கொள்கலன்கள் தொடர்பாக கடல்சார் அதிகாரிகள் முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கொள்கலன்கள் கப்பலிலிருந்து கடலில் விழுந்ததாக கருதப்படுகிறது. அவை அலைகளால் இடம் மாற்றக்கூடியதால் மீன்பிடிக்கும் படகுகள், சிறிய கப்பல்கள் மற்றும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்படை மற்றும் தொடர்புடைய கடல்சார் அதிகாரிகள் அவற்றின் இருப்பிடத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மீனவர்கள் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் அல்லது கொள்கலன்கள் தென்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். உலகின் பல நாடுகளில் கடுமையான வானிலை, வெப்ப அலை, கனமழை மற்றும் புயல் தாக்கம். உலகின் பல நாடுகளில் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஐரோப்பாவின் சில பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை பதிவாகி வருகிறது. மறுபுறம் ஆசியாவின் பல நாடுகளில் கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் புயல் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வானிலை ஆய்வு மையங்கள் அடுத்த சில நாட்களுக்கு சில பகுதிகளில் கடுமையான வானிலை நீடிக்கக்கூடும் என்று எச்சரித்துள்ளன. இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ள நாடுகள் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. உலக பொருளாதாரத்தில் தொடரும் மாற்றங்கள். எரிபொருள் மற்றும் தங்க விலைகளில் கவனம். உலக பொருளாதாரத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. சர்வதேச சந்தைகளில் எரிபொருள் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. இதன் தாக்கம் போக்குவரத்து, உற்பத்தி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளிலும் பிரதிபலிக்கிறது. அதேவேளை பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் விலையிலும் மாற்றங்கள் காணப்படுகின்றன. உலக அரசியல் பதற்றம் மற்றும் பொருளாதார நிச்சயமின்மை காரணமாக சந்தை தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. இனி வெளிநாட்டு செய்திகள் பார்க்கலாம். மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தொடர்கிறது. அமைதிக்காக சர்வதேச நாடுகள் அழைப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பாதுகாப்பு நிலை இன்னும் முழுமையாக சீராகவில்லை. பல நாடுகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. பதற்றம் மேலும் அதிகரிக்காமல் இருக்க பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட பல சர்வதேச தரப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. அப்பகுதியில் வாழும் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்தும் முக்கிய கவலையாக உள்ளன. சர்வதேச கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டிகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. விளையாட்டு உலகில் சர்வதேச கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டிகள் ரசிகர்களின் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகின்றன. பல சர்வதேச அணிகள் முக்கிய தொடர்புகளுக்கு தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. கிரிக்கெட் இருதரப்பு தொடர்புகளும் கால்பந்தில் புதிய பருவத்தினருக்கான முன்பருவ போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன. புதிய வீரர்களின் திறமையான ஆட்டமும் அனுபவம் வாய்ந்த வீரர்களின் மீள்வரவும் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த வாரங்களில் நடைபெறவுள்ள முக்கிய போட்டிகளில் உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கனமழை தொடர்கிறது. பல மாவட்டங்களில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டது. வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பல சாலைகள் பாதிப்பு. பயணிகளுக்கு அவதான அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பணிகள் தீவிரம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாடசாலை நடவடிக்கைகளில் மாற்றங்கள். தென்கடற்பகுதியில் மிதக்கும் 15 கொள்கலன்கள் கடற்றொழிலாளர்களுக்கு அவதானம். உலகின் பல நாடுகளில் கடுமையான வானிலை, வெப்ப அலை, கனமழை மற்றும் புயல் தாக்கம். உலக பொருளாதாரத்தில் தொடரும் மாற்றங்கள். மத்திய கிழக்கில் பதற்ற நிலை தொடர்கிறது. அமைதிக்காக சர்வதேச நாடுகள் அழைப்பு.
சர்வதேச கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டிகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் நாளை மற்றொரு செய்தியில் சந்திப்போம். இதுவரை தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். உடனுக்குடன் எமது செய்திகள் உங்களை வந்தடையும். மேலும் உங்களது கருத்துக்களையும் தெரிவித்து லைக், ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.